ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக. இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த துரோகத்துக்கு கைமாற நீங்கள் என்ன செய்கிறீங்க? நிறைய பேக் ஸ்டாப்ஸ் இன்றைக்கி பண்ணுறாங்க. நம்ம ஆஃபீஸில், நம்ம குடும்பத்தில், ஊழியத்தில். நமக்கு நேரில் நல்லா பேசுகிறவங்க பின்னாடி நிறைய பெரிய வேலையை பார்த்துடுறாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? பழி வாங்கணுன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கா, இல்லை மன்னிச்சுட்டு கத்தர் பார்த்துப்பாருன்னு காத்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கி கிறிஸ்தவன் அப்படின்னு பேர் சொல்லி உள்ள குரோதம், கிரட்ஜஸ் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இன்றைக்கி யார் நம்ம ஏமாற்றிட்டு இருக்கிறோம்? கத்தரை போய் ஆராதிக்கிறோம், அதே கையில் காணிக்க போடுறோம், அதே அவங்கள பார்க்கும்போது பிரைஸ்லாடுன்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளத்தில் வேஷம். கத்தர் அப்படிப்பட்ட கேரக்டர்ஸை ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். காட் வில் நெவர் அப்ரிஷியேட் தட் கைண்ட் ஆஃப் லைஃப். இந்த காலவெளியில் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் இதை பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கத்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லி மாம்சத்தில் செயல்படணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. நான் சொல்கிறது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் நினைக்கலாம், ஐயா இது எங்களுக்கு பயங்கரமான ஒரு தீமை, என் குடும்பத்திற்கு விரோதமாக ஒரு காரியம் நடந்துருச்சு, எங்கள் ஃபேமிலிக்குள்ளே என் கணவனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு மூணாவது மனுஷால் என் குடும்பத்தை பிரிக்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது நான் டைரெக்டாக அவங்கள பழிவாங்கணும் தான் நான் நினைப்பேன். நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், எல்லாமே புரியுது, நீ கோவப்படுறது நியாயம்தான். அப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கை நடக்கும்போது நீ எதாகிலும் உன் சைட்லேருந்து எதாவது செய்யணும்னு நினைக்கிற நியாயம். ஆனால் கத்தர் என்ன விரும்புகிறாருன்னா, நீ என்கிட்ட விட்டுரு. ஏன்னா வேதம் சொல்லுது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதை பதறி செய்வேன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம விடும்போது, காத்திருக்கும் போது ஆண்டவர் அங்கே ஏதாகிலும் ஒரு மாற்றத்தை அவர் உண்டு பண்ண போதுமானவராக இருக்கிறார். ஃப்ளஷில் நம்ம செய்யும் போது அது இன்னும் பெரிய பூமாயி நம்ம பாவம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் தீமைக்கு நான் சரி கட்டுவேன் ஒரு நாள் நிற்கவே நிற்காதுன்னு சொல்கிறார் கர்த்தர். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் ஆவியானவர் விரும்புகிறது ஒன்று தான். அப்படிப்பட்ட துரோகங்கள் நடக்கும்போது என்கிட்ட அமைதியை விட்டு காத்திருந்து பார், உனக்காக நான் செயல்படுவேன் கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியில் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தர் தரார். கர்த்தர் காத்திருந்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக உங்கள் வாழ்க்கையில் அவர் மாற்றங்களை உண்டு பண்ணுவார். ஹேவ் எ பிளஸ்ட் டே. கர்த்தர் தாமங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.